பரவாயில்ல சொல்லிச்சு. ஏயா ராக் ஸ்டார் என்னடா இது சொல்லாம ரிலீஸ் பண்ணிட்டேன், அதுவும் ஆபீஸ் போடாம பார்த்து ரிலீஸ் பண்ணிட்டேடா. நான் எப்படி எடுத்து வீடியோ போடுவேன்? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இது உண்மையிலே ட்ரைலர் 2 எதிர்பார்த்தேன், பட் இவ்வளோ எதிர்பார்க்கல. நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க போங்க. இது என்ன காரணம்னா சொல்லாம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம விட்டதுனால ராக் ஸ்டார் இருக்கா தெரியுமா, அபிஷியல் யூடியூப் சேனல், அதுல போன ட்ரைலருக்கு பெருசா வியூஸே போகல. ஏன்னா 1 மணி நேரம் ஆகுது, வெறும் 36 வியூஸ் தான் போயிருக்குது. வருதவங்களுக்கு 1 மணி நேரத்துல 2 லட்சம் வியூஸ் வருமாடா. நாடா இதுன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அதாவது இவங்க சொல்லாம அனௌன்ஸ் பண்ணான்ல, எவனுமே ராக் ஸ்டார் எதிர்பார்க்கவே இல்லை. ஐஜின் இருக்கா தெரியுமா, ஐஜின் போட்ட உடனே எல்லாம் ஐஜின் பக்கம் போயிட்டானுங்க. ராக் ஸ்டார் எவனுமே கண்டுக்கவே இல்லை. அது பேஜ் பாத்தீங்களா, ஐஜின் பார்த்தா 1 மணி நேரத்துல 3.2 லட்சம் வியூஸ். இவங்களுக்கு 36 வியூஸ் தான். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. 36K வியூஸ். உண்மையை டேலண்ட் காமிச்சிருக்காங்க, புதுசாக பல வருஷம் காமிச்சிருக்காங்க, நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஏன் 2 கேரக்டரோட நேமே ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. முன்ன வந்து சும்மா 19 இருந்துச்சு, இதோட நிறைய விஷயம் காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன ஏதுன்றத பற்றி அதில் பார்க்கலாம். ஓகே ஓரளவு போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. ட்ராவல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஷாட் கட்டுறாங்க. லாங் ஷாட்டில் வந்து பீச் இருக்குது, பீச்சில் இருக்கிற வீடுகள்லாம் இருக்குது, ஒய் சிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதான் போல. இதுக்கு பேர் தான் பேலஸ். இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம். இதே பார்த்தீங்கன்னா வந்து ஜேசனோட வீடியோ காமிச்சிருப்பாங்க. ஜேசன் எங்க தெரியுதா, பச்சை கலரை பற்றிலாம் அதான் ஜேசன் வீடு. அடுத்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா ஜேசன் நமக்கு வந்து கூரை ரிப்பேர் பண்ணிருப்பாரு. அங்கே என்ன பண்ற ஆச்சு. இந்த ட்ரைலர் தான் வந்து ஜேசனை ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஆச்சு இந்த ட்ரைலரே வந்து ஜேசன் பாயிண்ட் ஆஃப் வியூ கதை தான் அங்கே போயிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வயசானதை காட்டுறாங்க. அவர் தான் வந்து நான் வந்து பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ரெண்ட் நாங்கள் வந்து பே பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிருப்பா. அப்படி இந்த கேரக்டர் பேர் பிரெயின் அப்படின்ட்டு ஜேசன் அதை வந்து கேட்டுருப்பீங்க. ஆக்சுவலி இந்த ட்ரைலர் தெரியுது என்ன அப்படின்னா, இந்த பிரெயின் தான் வந்து பெரிய பணக்காரன், கிட்ட கூட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த வீடுலாம் அவன் சொந்தம் போகுது. இதுதான் முக்கியமா பிரெயின்ஸ் போட் ஒர்க்ஸ் அண்ட் மெரினா அப்படின்ட்டு ஒரு போட்டை ரிப்பேர் பண்ற, போட்டுக்கு தேவையான பொருள் வைக்கிற ஒரு இது வச்சிருக்கா. அப்படி சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அடுத்த ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா அதை காமிச்சிருப்பாங்க. ஏன் இவர் கீழே தான் வந்து ஜேசன் வேலை செய்யறவங்க காமிச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஜேசன் புரியத்தின் இருக்காரு பிளைட் மேல. இந்த ட்ரைலர் பார்த்துருந்தீங்கன்னா ஜேசன் வந்து முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிருக்கா அப்படி, பட் இப்போ வந்து திரும்பி ஏதோ வேலை செய்யணும்னு வந்துட்டு இருக்காரு பொழுது. பட் அப்பப்போ வந்து சின்ன அடிதடி சண்டை நடந்துட்டு இருக்கு போல. ஜேசன்லாம் ஒரு கடைக்காரன் இருப்பான், கடைக்காரன் அடிச்சு அவங்க கிட்ட இருந்து வந்து இந்த கலாப்பேட்டை காசு இதை பார்த்துருப்பீங்க. கரெக்டாக ஃப்ரீஸ் போய் பாருங்க, லெஃப்ட்ல ஒரு தடியாகி பத்துக்கிட்டு இருப்பான். இதனால கடைக்காரன் 35,000 கட்டுறவன் தான் தெரியும், உனக்கெல்லாம் என்ன பொச்சா தெரியும். ரைட்ல பார்த்தீங்கன்னா அந்த அடி வாங்கி பத்து தூங்கிட்டு இருக்கான். ஏய் அவன் செத்துட்டான்டா. ஸோ ஜேசன் வந்து அடிக்கடி இது கட்டாக பண்ணிட்டு தான் இருக்கான். இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தலைவன் வந்து நம்ம லூசியாவை தேடி போயிருப்பான். முன்னாடி ட்ரைலரில் அப்புறம் ஆர்ட்வொர்க்லாம் வந்து பல பேர் கெஸ் பண்ணியிருந்திருப்போம். என்ன அப்படின்னா லூசியா வந்து ஒரு ஜெயில் தண்டனை கைதியாக இருக்கா, அவள் வந்து ஜாமீனில் தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் தெரியுமா. இந்த ஆர்ட்வொர்க்லேயே வந்து சொல்லியிருப்போம். ஆர்ட்வொர்க்கில் வந்து காலில் எதுவும் கட்டியிருக்காங்க, வீட்டு கண்காணிக்கிறதுக்கோசரம் வந்து ஜிபிஎஸ் செட் பண்ணியிருக்காங்க காலில் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். கரெக்டாக அதே தான் ட்ரைலரில் காமிச்சிருக்காங்க. நம்ம லூசியா வந்து பொரோலில் வராங்க. இதே மாதிரி ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் படுத்துக்கிட்டு இருப்பான். படுத்துட்டு இருக்கும்போது லூசியா வந்து ஒரு ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு வந்து ஜேசனை பார்க்குற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. இவன் ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து வெயில் இருக்கும் பொழுது கோர்ட் ஆர்டர் படி பொது பணி பண்ணணும், அந்த ஜெயிலுக்கு பொருளாதார பொது பணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஷாட்ல பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து ரோட கிளியர் பண்ண காமிச்சிருப்பாங்க. கரெக்டாக இங்கே ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது லூசியா. பார்த்தீங்களா லூசியா பக்கத்துல போலீஸ் கண்காணிக்கிறாங்க. நம்ம லூசியாக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலேருந்து பரவல வரும்போது நீ வந்து பண்ணணும்னு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க பொழுது பொதுப்பணி பண்ணோன்ட்டு அழகாக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க கிளீன் பண்ணும்போது கூட நம்ம ஜேசனை தொப்பி வந்து தள்ள போட்டுருக்காங்க. தெரியுதா, அது லூசியா தான். அது புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம். இதே வேற ஏதாவது டீல் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஜேசன் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பிளாக்ஸை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றதை வந்து காமிச்சிருப்பாங்க. மேபி இது ரியல் லைஃப்ல இருந்தா தேசம் பத்தின சண்டை அதெல்லாம் தந்துடும் இல்லையா, போலீஸ்கார கொண்டாங்க தெரியுமா. ஸோ அந்த ரீக்ரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவுத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேப் ஒன்று இருக்கும். ஓ இதான் ஒய் சிட்டி மேப்பா, ஜிஎஸ்எஸ் மேப்பா நினைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தெரிஞ்சுது இது ஜிஎஸ்எஸ் மேப் இல்லை, இது வந்து ஹைட்டியோட மேப். ரியல் லைஃப்ல இருக்கிற ஹைட்டியோட மேப். இது ஜிடிஓசியில் இருக்கும். மேப்ல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைட்டியன்ஸ் பல பேர் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கேங்க சைபர் இருந்திருப்பாங்க. கரெக்டாக அந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம டாமியை வந்து வேண்டும் வம்பிடுப்பாங்க தெரியுமா, வாழான அடிப்போம்டா அப்படின்ற மாதிரி டாமி பாப்பா தான் அடிப்பாங்க தெரியுமா. அவங்க தான் ஹைட்டியன்ஸ். ஓகே மேபி இந்த கேம்லயுமே ஹைட்டியன்ஸ் வந்து வில்லன்ஸாகவும் இருக்கலாம், அவங்கள வச்சு கூட சண்டை போடாம காமிச்சிருந்துருக்கலாம். அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ரிலாக்ஸ்னு போட்டு சட்டை போட்டுருவாங்க தெரியுமா, அவங்க தான் ஹைட்டியன்ஸ். 3 ஸ்டார் போட்டு சேவல் சிம்பிள் போட்டு இருந்திருக்கும், ஒய் சிட்டில காமிச்சிருப்பாங்க. ஓகே அவங்களோட சிம்பிள் வரைஞ்சிருவாங்க தெரியுமா. அதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்துல வரைஞ்சிருக்கு. இதே மாதிரி அடுத்த ஷாட்ல பார்த்தீங்க அப்படின்னா
ஜேசனும் லூசியா சேர்ந்து பேங்க் கொள்ளை காமிச்சிருப்பாங்க. ஒன்று இது வந்து கேமோட பாஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை ப்ரெசென்ட்டாகவும் இருக்கலாம். ஒருவேளை கொள்ளை அடிச்சு அதில் மாட்டிக்கிட்டு அதனால தான் ஒருவேளை லூசியா வந்து ஜெயிலில் தண்டனை அமைச்சு வச்சிருக்கலாம். இல்லை காசு பத்தலை அது ஒரு கொலைச்சி தான் ஆகணும்ட்டு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு வந்து ஹேஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஹேஸ்டிங்க்கு இந்த வாட்டி கிரீஸில் புது மெக்கானிசம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு லீக்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ அதுக்கானதோட இருந்துக்கலாம். இது பேங்க்கோட நேம் தேடி பார்த்தேன். பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜிடிஏ யூனிவர்ஸில் எக்ஸிஸ்டாகவே இல்லை. இந்த ஜிடிஏ 6ல் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கு. முக்கியமான ஒரு கூடு என்ன அப்படின்னா நம்ம ஃபில் கேஸை காட்டுறாங்க. ஃபில் கேஸ் யார் தெரியுமா? ஜிடிஏ வைஸ் சிட்டியில் தாடி வச்சிருப்பான் தெரியுமா? ரெட்ரோ சூர்யா மாதிரி தாடி வச்சிருப்பான் தெரியுமா? கட் அண்ட் ரைட்டா சொல்லி கொடுத்தேன். தாடி வச்சுட்டு துப்பட்டு முடிச்சுட்டு இருப்பான் தெரியுமா? அவன் தான் அவனை காட்டுறாங்க. இதை காட்டணும் மேலே ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சா சொன்னா இந்த 3D யூனிவர்ஸ்ல இருந்து பெரும்பாலும் வந்து இந்த HD யூனிவர்ஸ்ல யாரையும் பேச காமிச்சதே இல்லை. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3D யூனிவர்ஸ்ல இருந்து HD யூனிவர்ஸை காட்டுற ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் தான். என்ன ஷாக் அப்படின்னா இந்த கேரக்டர் இந்த ஃபில் கேஸ் கேரக்டர் தெரியுமா? இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 80s இருந்த கேரக்டர். 80s இந்த கேரக்டருக்கு ஒரு கை போயிடும். அவர் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. ஏன்னா ஸ்பை சிட்டியில் லெஃப்ட் பக்கம் போயிடும். ஜிடிஹெச்ல எப்படி காமிச்சிருவாங்க கேரக்டர், அது ரைட் சைடு கை இருக்காது. ராக்ஸரா மறந்துட்டு இருப்பானுங்க கையை. ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஐயோ இந்த கையில போச்சு இந்த கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இதுல பாத்தீங்க அப்படின்னா கேரக்டர் கையெல்லாம் போகல, 2 கை நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் முக்கியமா அந்த கேரக்டர் எங்க இருக்குது? ஒருவேளை கேரக்டர் 80s இருந்துச்சு அப்படின்னா 80s 90s 20 வருஷம் ஆயிடுச்சு. 2000 2010s 2012 50 வருஷம் ஆயிருக்கும்ல. கிட்டத்தட்ட 50 வருஷம் கிட்ட ஆயிருக்கும். அப்படின்னு பார்த்தா அந்த கேரக்டர் கேவனா இருக்கணும். இப்படி இந்த கேரக்டர் எங்க இருக்குது அப்படின்னு தெரியல. ஒருவேளை அது வந்து 3D யூனிவர்ஸ், அது கதை வேற, இது வந்து HD யூனிவர்ஸ். ஸோ அதனால வந்து கதை வேற அப்படின்றாங்களான்னு தெரியல. இதெல்லாம் முக்கியம் என்னன்னா GTA 6 உண்மையிலேயே HD யூனிவர்ஸ் இல்ல அல்ட்ரா HD யூனிவர்ஸா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பெருமா சொல்லிட்டு தான் GTA 6 வந்து அல்ட்ரா யூனிவர்ஸ்ல வருது, அல்ட்ரா யூனிவர்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது குறிக்கிறதுக்காக தான் பல டீல்ஸ் தேடி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தேடி பார்க்கும்போது தான் எனக்கு கண்ணில் மாட்டினது இந்த பீர் கம்பெனி. ஜேசனும் லூசியும் சேர்ந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி யார குடும்பம் போல. அவ பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில்ல டேஹோ சர்வேசா அப்படின்னு இருக்கும். அவ பார்க்கணும்னா டேஹோ சர்வேசான்னு இருக்கு. இந்த பிராண்ட் ஏதாவது இந்த முன்னாடி GTA எக்ஸஸா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த டேஹோன்ற பிராண்ட் இல்ல, பட் சர்வேசா அப்படின்ற நேம்ல இன்னொரு பிராண்ட் ஒன்று இருந்திருக்கு. கூட அதுல பிராண்ட் கிளே பிரான்ச்சா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போதுதான் GTA 5ல சர்வேசா அப்படின்ற ஒரு பியர் கம்பெனி இருக்கு. சர்வேசா பொரேரோ அப்படின்ற ஒரு பியர் கம்பெனி. இவ்வளவு சர்வேசான்றது பிராண்டு, பொரேரோன்றது ப்ராடக்ட் போல நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா கூகுள் பிமா தெரிஞ்சது சர்வேசானா ஸ்பானிஷ் மேல பியர்னு அர்த்தமா. பியருக்கு தான் போட்டு வச்சிருக்காங்க. அது பிராண்ட் கம்பெனிலாம் இல்ல. சோ இதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு கம்பெனி வருதா, வேற இந்த யூனிவர்சிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் பிப் வைசர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கண்ணில் மாட்டுச்சு. சரியா சொன்னா ஜேசன் லூசியாவும் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க, பார்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா மேல கரெக்டா இந்த இடத்துல இந்த பிப் வைஸோட ஆட் இருந்திருக்கும். இது ஆல்ரெடி GTA HD யூனிவர்ஸ்ல இருந்த ஒரு கம்பெனி தான். GTA 5ல இருந்திருக்கு, GTA 4ல இருந்திருக்கு. அப்போ இது என்ன இதுல கனெக்ட் ஆகுதா, இது HD யூனிவர்ஸ்ல கனெக்ட் ஆகுதா அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். மேபி இது HD யூனிவர்ஸ்லயும் கனெக்ட் ஆகலாம். HD யூனிவர்ஸ்ல இருந்தா என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா உங்களால GTA 6 அந்த கேரக்டர்ஸ் மேபி ஏதாவது கேரக்டர் பார்க்க முடியும், இல்ல அந்த கேரக்டர்ஸ் ஹிண்ட் ஏதாவது உங்களால இந்த கேம்ல பார்க்க முடியும். சோ அப்படி தேடி பார்க்கும்போது தான் இந்த ஒரு தேதிக்கு ஆப்படிக்காம இன்னும் விஷயங்கள்ல மாட்டிச்சு. என்ன அப்படின்னா ரெட் வுட் சிகரெட். ஜேசன் வந்து சூப்பர் மார்க்கெட்ல பொருளை வாங்கிட்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா டோர்ல உங்களால அந்த விஷயத்தை பார்த்துக்க முடியும். ரெட் வுட் அப்படின்னு சிகரெட் கம்பெனி. இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்ல மட்டும் இல்ல, ஆல்ரெடி GTA 5ல இருந்திருக்கு, GTA Vice Cityல இருந்திருக்கு, GTA San Andreasலயுமே இருந்திருக்கு. எல்லா யூனிவர்சிட்டியும் காமனாக ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சிகரெட் கம்பெனி தான். சோ ஒருவேளை இதே மாதிரி விவசாயம் இருக்கலாம், இது ஒரு HD யூனிவர்ஸா இருக்கலாம். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இது ஒரு புது யூனிவர்ஸா இருந்துச்சு அப்படின்னா ராக்ஸ்டாருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்களால பல கேரக்டர்ஸை கொண்டு வர முடியும். ஏன்டா பில் கேரக்டரை கொண்டு வந்திருக்க, டாமி கொண்டு வரதுனால உனக்கு டேய் சின்னவன் பெரிய படாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? எனக்கு என்னன்னா இது ட்ரெய்லர் தான், இன்னும் கேம் பிளே இருக்குது, இன்னும் அப்புறம் கேம் இருக்குது. மேபி டாமியை கொண்டு வரலாம், இல்லை டாமிக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் கூட கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா லூசியாவும் ஜேசனும் வந்து பப்புக்கு போவாங்க. பப்புல போகும்போது சேஸ் வாய்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பான் செல்ஃபி கேமரால. மேபி இவன் கூட டாமியோட பையனா கூட இருக்கலாம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சில தேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்கேசின்றது பழைய வீடியோ, பாஸ்ட் எடுத்த வீடியோ அப்படி சொல்றது 80s எடுத்த வீடியோவும் இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பக்கத்துல பார்த்தீங்கன்னா கேண்டி சாக்ஸ்மே கேரக்டர்ஸ் இருக்கு. கேண்டி சாக்ஸ்மே ஸ்போர்ட்டு ஃபில்கேசி பக்கத்தில் கேரக்டர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆமோனேஷன் வந்து வெறும் ஆமோனேஷன் தான் கேம்ல இருந்திருக்கும். பட் இது ஃபில்ஸ் ஆமோனேஷன் அப்படின்னு இருக்கு. ஃபில்ஸே வந்து வியாபாரம் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம இதுல. அதே வீடியோட அந்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து கடைக்கு மேல உட்காந்து சுட்டுக்கிட்டு இருப்பான் டும் டும்ட்டு. அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க, அப்படியே ஜூம் போங்க, யார் தெரியுதா? அது ஜேசன் தான். ட்ரெய்லர் 1ல போட்டதே ட்ரெஸ்
அதே ட்ரெஸ் போட்டுருக்கான் பாருங்க. ஸோ இது பாஸ்ட் இல்லை, இது கரண்ட் தான். இந்த கேரக்டர் ஜேசன் இருக்கான் அப்படின்னா இது கரண்டாக இருக்கலாம். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ஜேசன் வந்து வீட்டை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். ஓகேவா, அந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கார்கோ ஷிப் ஒன்று போயிட்டு இருக்கும். இந்த கார்கோ ஷிப்பை நீங்கள் ஆல்ரெடி டெலர் ஒன்லேயே பார்த்துருக்க முடியும். எங்கே அப்படின்னா அந்த பிரிட்ஜ் ஒன்று காட்டம் தெரியும், பெரிய பிரிட்ஜ், அங்கே பார்த்துருக்க முடியும். இது நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜேசனோட வீடு இந்த பிரிட்ஜ் பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னொரு ஷாட்டில் ஜேசன் உட்காந்து ஃபில் கேஸ் வீடியோ பார்த்துட்டு இருப்பான் தெரியுமா, அந்த இடத்துல ஜன்னல் பக்கம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த பிரிட்ஜை பார்க்க முடியும். தெரியுதா, அவர் தான் இவர் தான் அவர். ஸோ ஜேசன் பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஷாட்ல ஜேசன் மாலுக்கு போக தெரியுமா, அந்த நோட்டீஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து கேட் பார்க்க முடியும், ஒரு பூனையை பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து GTA கேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வைல்ட் அனிமல்ஸ் காமிச்சிருப்பாங்க GTA 5ல. மேபி இந்த கேமுக்குள்ள டொமஸ்டிக் அனிமல்ஸும் காட்டுவாங்க, அனிமல்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன இதில் வந்து முதல்ல காமிச்சிருப்பாங்க. சரி, ராக்ஸ்டார் RDR 2ல பண்ண அதே மெக்கானிக்ஸ் நான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா RDR 2 உங்களால் வந்து அனிமல்ஸ் சரியாக பார்க்க முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய இந்த NPCs நிறைய காமிச்சிருப்பாங்க. இதே சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெக்கர் ஒருத்தர் இருப்பான், பிச்சைக்காரன் ஒருத்தர் இருப்பான். பிச்சைக்காரன் வந்து YCT புதுசுலாம் கிடையாது. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா GTA YCT பிச்சைக்காரன் இருப்பானுங்க, கீழே சட்டையோட அப்படியே தாங்கி தான் வந்து போவானுங்க, பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ மேபி அதை ரிசமல் பண்ணுறதுக்கோசரம் அந்த கேரக்டர் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கேம் கூட படம்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை ஆடுற மாதிரி, குப்பை இருக்கிற மாதிரி, பெக்கர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி இந்த காலத்து அமெரிக்கா அப்படிதான் இருக்கு அப்படின்றத மேபி காட்டுறதா கூட இருக்கலாம். YCTல இருந்து கம்பேக் ஆன இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்ன அப்படின்னா டாமியன் ஹோட்டல் வந்து இதை காமிச்சிருப்பாங்க. டாமியன் ஹோட்டல் தெரிஞ்சிருக்கும், GTA YCTலே இருந்திருக்கும். என்ன இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, அந்த இந்த லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் இருந்திருக்கும், இந்த ஓஷன் ஹோட்டல் பக்கத்தில். இதுதான் முக்கியமா இந்த கேம் கூட ஓஷன் ஹோட்டலே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சைடில் மறைமுகமாக காமிச்சிருப்பாங்க. இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்துருக்கு நிறைய GTA 6க்கு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஷன் ஹோட்டல் இருக்கு. என்ன இப்போ கொஞ்சம் சுருக்கமாக இருக்கு, ஃபர்ஸ்ட் பெருசாக இருந்துச்சு. ஸோ வந்து ஓஷன் ஹோட்டலுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது டாமிக்கு ஏதாவது ஈஸ்டர் எக்கு இல்லை டாமிக்குமே காட்டணும் எதிர்பார்க்கலாம் தோணுது. கேரக்டர் இல்லை அப்படின்னாலும் குறியீடாவது இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் ஜேசன் மாஸ்க் அடன்ற பேரில் டாமியை கூட்டு கொண்டாதீங்களா, இதே தான்டா போன GTA 5ல பண்ணீங்க, ஜேசன் மட்டும் பண்ணுறாதீங்களா, இது நீ கூட்டு வராமே இருக்கலாம்டா நீங்க. ஓகே, இந்த ட்ரைலர்ல இருந்து நான் கவனித்த விஷயங்கள் இதுதான். இதை தாண்டி லாட்டரி டிக்கெட்டு, FM, மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. முக்கியமாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய இருக்கு. இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஜேசன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறத காமிச்சிருப்பாங்க, ஸ்மார்ட் வீடியோ காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து கரண்ட் ஜென், அதாவது இந்த இப்போ இருக்கிற நடப்பு ஆண்டு என்ன இருக்கோ அது அப்படியே தான் வந்து கேம் கூட இருக்கு. இது வந்து 80s 90s பீரியட் கிடையாது, இப்போ டைம்ல தான் கேம் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட்னா இது வந்து GTA YCT வந்து 3D யூனிவர்ஸ், GTல வேற யூனிவர்ஸ் இருந்தது. இது வந்து HD யூனிவர்ஸ்ன்றனால இவங்க புதுசாக கேரக்டர் சொல்ல முடியும், பழைய கேரக்டர்ஸை புதுசாக கொண்டு வர முடியும், அதே பேர்ல அதே இதில் கொண்டு வர முடியும். ஓகே, இந்த ஆள் தகுறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபில் கேஸுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, சாமி உருவம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த GTA 6 பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் அந்த கேமை வெயிட் பண்ணுறீங்களோ லைக் பண்ணுங்க. ஓகே, GTA 6 எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்துருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தனி வீடியோ போடுறேன். இதுலேயே டைம் இல்லை, எடிட் அப்லோட் பண்ணணும். இது நிறைய போட்டுருப்பேன் நினைக்கிறேன். டக்குனு போட்டா நான் அதான் டக்குனு அவசரமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சொலாசாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.